இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து இந்த அம்மா வந்து கொண்டு போய் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி திருமாவர்கள் வந்து வன்னியரசை கொண்டு போய் விடுறாரே சார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு அவர் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கான ஒரு பலன் வந்து இப்பதான் கிடைத்திருக்கிறது. அப்ப இவர் பேசுவதற்கு எழுந்திருக்கும் பொழுது இவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பே கொடுப்பதில்லை திமுக. அப்ப எங்க தலைவர் வந்து தன்னோட எம்எல்ஏ பதவியை தூக்கி மோத்தில் எரிஞ்சிட்டு வந்துட்டார். இன்னைக்கு ஒருத்தரை வந்து ட்ரெயின் அப் பண்ணி சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறார் என்றால் அது ஒரு தாயுடைய செயல்பாடு தானே. சட்டசபையை நீங்களும் வந்து எல்லாருமே இப்போ கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா இந்த சின்ன பசங்க கூட இல்லை சார், அதை ரொம்ப ஃபோக்கஸ்டா அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆட்சியை நீங்க பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் பாக்குறாங்க. அப்ப அவ்வளவுக்கு மக்கள் வந்து சட்டசபைக்குள்ள என்ன நடக்குது, இந்த லைவ் வரனால உண்மையிலே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நம்ம மக்களுக்காக பேசுறாரா, எல்லாரும் புதிய ஆளு. அப்ப அந்த புதிய ஆட்கள் வந்து அவருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அவர் முயற்சிக்கிறார்கள். ஆனா இந்த திமுக காரர்கள் பல ஆண்டுகள் சட்டசபையில் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகள். தேவதா அம்மையாரை வந்து அவ்வளவு கேவலப்படுத்தினார்கள். அதில் மட்டும் லைவ்ல போயிருந்துச்சுன்னா தமிழ்நாடு மானமே போயிருக்கு. அன்னைக்கு லைவ் இல்ல, நல்ல வேலை. தனபாலன் ஒருத்தர் இருந்த நான் இருக்க, அவரை போய் சட்டையை கிழிச்சாங்க இதே திமுக. ஆனா வந்து வந்த பல பேர் நம்ம கட்சிக்காரங்களே சாப்பிடலாமா அப்படின்னு. ஏன் என்ன சாப்பிடல, என்ன காரணம்? நான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், தலித் சமூகத்தை சார்ந்தவர். வானு வந்தவே இவர் அறிவிக்கிறார் இந்த அம்மா சபாநாயகர். அப்ப சபாநாயகர் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சா நிக்கணும். இன்னும் சொன்ன தமிழ்நாட்டிலேயே அதிக நாள் சபாநாயகர் இருந்தவர் அவர் தான், 9 ஆண்டுகள். அந்த படம் ஃபுல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தானே கிளைமேக்ஸ் போடுவீங்க அப்படின்ற மாதிரி தங்கம் தென்னரசு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸ் முதல்ல போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி, உங்க படம் ஓடாது போல இருக்கு, அதனால தான் நீங்க ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் போட்டுடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு சார். படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையா இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. 67 அந்த மானிய கோரிக்கையில என்னென்னு டைட்டில் கொடுக்குறாரு, சரிங்களா? ஒரு ஹைலைட் மாதிரி அதை வச்சு விவாதிப்போம்ன்றது இது ஒரு நல்ல செயல், சரிங்களா? அது ஒரு சிறப்பான செயல். அதை வச்சு நீ விவாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது நக்கல் பண்ற மாதிரி நீங்க கிளைமேக்ஸே முதல்ல சொல்லிட்டீங்கன்னா படம் ஓடாது நினைச்சிருக்கு இப்படி சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். ஆதவர்ஜி நான் பேசுற பாதி விஷயம் வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கிறேன் வந்து பாருங்கம்மா, நல்ல கேட்டுங்க. ஒரு விஷயம், 4 தூண்கள் ஜனநாயகத்தில் முக்கியமான தூண் வந்து சட்டமன்றம், பாராளுமன்றம் 1, 2வது வந்து நீதித்துறை, 3வது நிர்வாகத்துறை, 4வது மீடியா. டைரக்டா போடுறாங்க லைவ், நீ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னு போடுறாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சிலாம் பார்க்காம இதுல வந்து அட்டென்ஷன் ஆக வேண்டும் என்பதற்காகவே திமுக காரர்கள் திட்டமிட்டு பிரச்சனை உருவாக்குறாங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சங்கத்தமிழ் நபர் தான் நெஞ்சிருக்கார நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிகே அந்த கட்சியிலேருந்து வன்னியரசு அவர்கள் அவரோட துறை சார்ந்த மானிய கோரிக்கை விவாதத்துக்கு போறாரு. இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து இந்த அம்மா வந்து கொண்டு போய் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி திருமாவர்கள் வந்து வன்னியரசை கொண்டு போய் விடுறாரே சார். முதலில் இன்று வந்து மானிய கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் உரையாற்றி கொண்டிருக்கின்ற வன்னியரசு அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நீங்கள் வந்து சொன்ன அந்த பாயிண்ட் மாதிரி அவர் ஒரு தாய் சிறுத்தை தானே. அப்போ தாய் சிறுத்தை வந்து குட்டி சிறுத்தைகளெல்லாம் விளக்கம் கொடுத்து நல்லா ஒரு வளர்த்து ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு தாய் முத பள்ளிக்கூடத்தை விடுற மாதிரி தான் ஏற்கனவே சட்டமன்றத்துக்கு நுழையும் பொழுது பழைய சட்டசபையில் நுழையும் பொழுது அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இதே மாதிரி அவர் விட்டுட்டு வந்தார். உள்ளே விட்டுட்டு வெளியில் தாய் வெயிட் பண்ணுற மாதிரியே இவர் வந்து எங்கே போய் வெயிட் பண்ணாருன்னா நம்ம புரட்சி அம்பேத்கருடைய மணிமண்டபத்தில் வெயிட் பண்ணார். இது பழைய வரலாறு, 5 ஆண்டுகளுக்கு முன்னாள் பழைய வரலாறு. அதே மாதிரி இப்பொழுது தனது தம்பி போய் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைகளை பேச போகிறாரு அப்படின்னு உள்ளே அழைத்து செல்கிறார். இது வந்து எப்படின்னா 35 ஆண்டுகால கனவு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு அவர் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். அதற்கான ஒரு பலன் வந்து இப்போதான் கிடைத்திருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி நிறைய பேருக்கு தெரியாது. 2001 இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எந்த கட்சி மூலமான? திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்திலிருந்து வெற்றி பெறுகிறார். அப்போ இவர் பேசுவதற்கு எழுந்திருக்கும் பொழுது இவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பே கொடுப்பதில்லை திமுக.
குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியாக இருந்தாலும் சரி, அன்றைய சபாநாயகராக இருந்தாலும் சரி, எந்த வாய்ப்புமே கொடுக்கல. பழைய வரலாறு, அந்த வரலாறுலாம் மோசமான வரலாறு. இன்னைக்கு வரலாறு பாருங்க, 25 ஆண்டு காலத்திற்கு பிறகு இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் அதிகமாக சட்டசபையில் யாரா பேசுறான்னா 3 பேர் தான். அதில் ஒருத்தர் வன்னியரசு, இன்னொருத்தர் ராஜ்மோகன், இன்னொருத்தர் ஆது அர்ஜுனா. அப்போ அந்த அளவுக்கு பேசுகின்ற அளவிற்கு இன்னைக்கு ஒருத்தரை வந்து ட்ரெயின் அப் பண்ணி சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறார் என்றால் அது ஒரு தாயுடைய செயல்பாடு தானே. நம்மளால பேசக்கூட முடியல அப்படின்றக்காகத்தான் இப்போ கலைஞர்கிட்ட எவ்வளவோ அந்த காலகட்டத்தில் வாதாடுகிறார். நம்மளோட உரிமை 2001 மங்களூர் தொகுதியில் வெற்றி பெறுகிறாருங்க. வெற்றி பெற்று அவர் வந்து வாதாடும் பொழுது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ எந்த சின்னத்தில் வெற்றி பெற்ற? உதயசூரியன். அப்போ உனக்கு உதயசூரியன் உனக்கு எப்படி கொடுக்க முடியும்? கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு கொடுக்கவே இல்லை. அதுபோல் சில முரண்கள் உருவாச்சு. அப்போ எங்கள் தலைவர் வந்து தன்னோட எம்எல்ஏ பதவியை தூக்கி முகத்தில் எரிஞ்சிட்டு வந்துட்டார். அதாவது கலைஞர் முகத்தில் எரிஞ்சு அந்த தப்பா எடுக்காது, டேபிள் வச்சுட்டு வந்துட்டார். அதுக்கடுத்து சட்டமன்றத்துக்குள்ளேயே போகலை, நேர பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டார். ஆனால் இன்னைக்கு நிகழ்காலத்தில் தான் வளர்த்த ஒரு மாணவன் இல்லை ஒரு குட்டிச்சிறுத்தை இன்னைக்கு அதே சட்டமன்றத்துக்குள்ள போய் மானிய கோரிக்கைகளை ஏறக்குறைய 67 கோரிக்கைகளை இன்னைக்கு வழங்கியிருக்கிறார். அப்போ அது ஒரு வரலாற்றில் வந்து யாருக்கு வெற்றியோ வெற்றி இல்லையோ, இன்னைக்கு எழுச்சி தமிழருக்கு ஒரு மாபெரும் வெற்றி. அவர் கொள்கை கிடைத்த வெற்றி, கோட்பாட்டு கிடைத்த வெற்றி என்பதை விட அவருடைய உழைப்பு கிடைத்த வெற்றி. இந்த வன்னியரசு அவர்கள் பேசுகிற இந்த மானிய கோரிக்கை எந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் இன்னும் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும்ன்றதை நீங்கள் நம்புறீங்க? இல்லை, மிக சிறப்பான சில கோரிக்கைகள்லாம் அதில் வந்து அவர் அறிவித்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, முக்கியமாக இந்த தொழில் பண்ணுவதற்கு தலித் இளைஞர்கள்லாம் தொழில் பண்ண வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் மாதிரி உருவாக்குவதற்கான ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அது மட்டும் அல்லாமல் இப்போ வந்து ஹாஸ்டலில் படிக்கிறாங்களே தலித் மாணவர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து பேசிக்காக வந்து அவ்வளோ ஒரு அந்த அடிப்படை தேவைகள்லாம் குறைவாகத்தான் இருக்கிறது. அதற்கான ஒதுக்கீடு இருப்பது, நிதி ஒதுக்கீடுலாம் அதிகமாக்குறாரு. ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கு அதிகமான பணங்களை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய லைப்ரரி கட்டுவதற்கு முயற்சி அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஹாஸ்டல் இன்னும் பல ஹாஸ்டல்களை அறிவித்திருக்கிறார். அதாவது இன்னும் உள்கட்டமைப்பு சிறப்பாக செய்ய வேண்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதே மாதிரி தலித்துடைய வாழ்விடங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்னும் மோசமாக இருக்கு. அதுக்கு சிறப்பு சில அறிவிப்புலாம் வந்திருக்குது. இன்னும் இப்போ அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதை நம்ம முழுமையாக இன்னும் பார்க்கவில்லை. ஆக மொத்தம் 67 அறிவிப்புகள் அறிவித்திருக்கிறார். அது சிறப்பு. அந்த விவாதங்கள் தான் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் சட்டமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஃபைன் சார். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சட்டசபையை நீங்களும் வந்து எல்லாருமே இப்போ கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக இந்த சின்ன பசங்க கூட இல்லை சார், அதை ரொம்ப ஃபோக்கஸ்டாக அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களும் பார்க்குற மாதிரி தான் இந்த சட்டசபை இருக்கா? ஏன்னா நிறைய விமர்சனங்கள் தானே சார் இப்போ இது ஜாஸ்தி இருக்குது. அதாவது இப்போ விஜய் வந்து சினிமாவில் நடிக்கிறது இல்லை. அதேமாதிரி எதிர்கட்சி தலைவராக இருக்கிற இன்னைக்கு வந்து யாரு, உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிறது இல்லை. ஆனால் 2 பேரும் சட்டமன்றத்தில் உட்காந்து அவங்க ஆக்ஷன் எல்லாம் பார்த்தா லைவ்ல போய்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள் இன்னும் சிறு குழந்தைகள் கூட அதை பார்க்குறாங்க ஆர்வமாக. ஆரம்பத்தில் வந்து கவர்மெண்ட் சேனல் தான், ஆரம்பத்தில் லைவ் போட மாட்டாங்க, இப்போ லைவ் போடுறாங்க. ஆரம்பத்தில் 1-2 நிகழ்வு லைவ் போட்டாலும் கூட அவ்வளோ ஓடாது போன ஆட்சியில். இந்த ஆட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் பார்க்குறாங்க. அப்போ அவ்வளவுக்கு மக்கள் வந்து சட்டசபைக்குள்ள என்ன நடக்குது, இந்த லைவ் வரனால உண்மையிலே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நம்ம மக்களுக்காக பேசுறாரா இல்லை பேசாம தூங்குறாரா, எல்லாமே இப்போ லைவ்ல வருது. உங்களுக்கு புரியுதா? ஆனால் அந்த லைவ்ல வர்றது என்னன்னா சில முரணாகவும் இருக்குது, சிறப்பாகவும் இல்லை. அதை நம்ம இந்த நேரத்தில் பதிவு செய்யணும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சண்முகம் கூட என்ன சொல்றாருன்னா, இது வந்து சும்மா வந்து சண்டை கிண்டைமா போய்கிட்டு இருக்குது, சட்டசபையா இல்லை இது என்ன வந்து சந்தையா அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வி நியாயமானது. ஏன்னா இந்த கலவரம் பண்ணுறது பூரா யாருன்னா திமுக காரர்கள் தான். இப்போ அதில் வந்திருக்கவங்க பூரா யார், டிவிகேல வந்து எல்லாருமே புதிய எம்எல்ஏக்கள். ஒரு 2 பேரை தவிர எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம். செங்கோட்டையன் பழைய ஆளு, அதுமாதிரி சபாநாயகர் பழைய ஆளு, மற்ற யாரெல்லாம் பாருங்க பாருங்க எல்லாரும் புதிய ஆளு. அப்போ அந்த புதிய ஆட்கள் வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அவர் முயற்சிக்கிறார்கள். ஆனால் இந்த திமுக காரர்கள் பல ஆண்டுகள் சட்டசபையில் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்காதீங்க. ஜெயலலிதா அம்மையாரை என்ன பண்ணாங்க, பல வரலாறு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஜெயலலிதா அம்மையாரை வந்து அவ்வளவு கேவலப்படுத்தினார்கள். அதில் மட்டும் லைவ்ல போயிருந்துச்சுன்னா தமிழ்நாடு மானமே போயிருக்கு. அன்னைக்கு லைவ் இல்லை, நல்ல வேலை. அது மட்டும் அல்லாமல் தனபாலன் ஒருத்தர் இருந்த ஞாபகம் இருக்கா, அவரை போய் சட்டையை கிழிச்சாங்க இதே திமுக. அவர் சொன்னார் இது கருப்பு நாள்னாரு. அது உங்களுக்கு தனபாலன் வரலாறு தெரியுமா? தனபாலன் வந்து ஒரு சக்கிலிய சமூகத்தை சார்ந்தவர், அதாவது அருந்தை சமூகத்தை சார்ந்தவர்.
அவர் ஒரு திருமணம் வைத்திருந்திருக்கிறார். அந்த திருமணத்துக்கு வந்து எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிருக்கிறாரு. எல்லாரும் வந்திருக்கிறாங்க, ஜெயலலிதா அம்மா வந்திருக்கிறாங்க, எல்லாம் வந்திருக்கிறாங்க. பாதி பேர் சாப்பிடாம போயிட்டாங்க. நல்லா கேட்டீங்களா? பாதி பேர் சாப்பிடாம போயிட்டாங்க. அப்ப அடுத்த நாள் போய் அம்மையாரை போய் பார்க்குறாப்புல. யாரு? ஜெயலலிதா அம்மையார். அம்மையார் வந்து சொல்றாங்க, என்னப்பா எப்படி திருமணம்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா அப்படின்னாங்க. அம்மா நல்லா திருமணம் நல்லா இருந்துச்சு, நீங்க வந்து எனக்கு ரொம்ப சிறப்பு. ஆனா வந்து வந்த பல பேர் நம்ம கட்சிக்காரங்களே சாப்பிடலமா அப்படின்னுமே. ஏன் என்ன சாப்பிடல, என்ன காரணம்? நான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், தலித் சமூகத்தை சார்ந்தவர், அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர், அதனால அப்படி போயிட்டாங்க. அப்படியா? நாளைக்கு வா சட்டசபைக்கு. அப்போ சாதாரண எம்எல்ஏ தான் இருக்கிறாரு. வான்னு வந்தவே இவர் அறிவிக்கிறாப்ல இந்த அம்மா சபாநாயகர். அப்போ சபாநாயகர் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு தான் நிற்கணும். இன்னும் சொன்னோம்னா தமிழ்நாட்டிலேயே அதிக நாள் சபாநாயகர் இருந்தவர் அவர் தான், 9 ஆண்டுகள். அப்படி செஞ்சவங்க தான் ஜெயலலிதா அம்மையார். அந்த இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அம்மையார் இறப்புக்கு பிறகு எடப்பாடி ஆனார் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் எடப்பாடிக்கு வந்து வாக்கெடுப்பு எடுக்கும் பொழுது இந்த திமுக எம்எல்ஏக்களை என்ன பண்ணாங்கன்னா சட்டையை கிழிச்சு, யாரு? சபாநாயகரை அடிச்சு கருப்பு நாள் சட்டசபையில் அறிவிச்சாங்க. அதெல்லாம் பழைய வரலாறு. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த காலகட்டத்தில் செஞ்சாங்க அந்த வரலாறு. அதெல்லாம் லைவ் இருந்துச்சுன்னா மானமே போயிருக்கு. இப்போ இந்த லைவ் இருக்கிறனால இப்போ ஒரு டிப்ளமேட்டிக்கா செய்வான்னு பார்த்தா நேற்றுலாம் வந்து அடிக்கிறதுக்கு ஏறி ஓடி வர்றாப்புல வசந்தம் கார்த்திக்ன்ற ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ. அதை வந்து அவங்க வேலுவே தடுக்கிறாரு. அதை ராஜ்மோகன் மிரட்டிட்டாரு. பூண்டி கலைவாணன் தானே சார்? அவர் தான் இல்ல, வந்தது வந்து பூண்டி கலைவாணன் அல்ல, வந்தவர் வந்து கார்த்திக், வசந்தம் கார்த்திக், திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர் வந்தாரு. ஆனா அடிக்க வந்தது இவருதான். அப்ப அவங்க தடுத்தாங்க. அவர் சபாநாயகர் ரொம்ப நேர்மையா பேசியிருக்கிறார். இந்த சபாநாயகர் நம்ம பாராட்டணும். 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு, 2 கட்சிகளுக்குமே வாய்ப்பு கொடுத்து சிறப்பாக பணியாற்றுகள்னு. ஆனால் அந்த பணியில் வந்து அவங்க கேட்காம அவங்க வந்து எவ்வளவுக்கு அங்கே பிரச்சனை பண்ண முடியுமோ, எவ்வளவுக்கு சிக்கலை பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் லைவில் போய்கிட்டு இருக்கு. மக்கள் ஏற்கனவே வந்து காரி துப்பி அவங்க அப்பாவே தோக்க வச்சுட்டாங்க. இவர் வந்து அப்பாவை காண வேறு தேடினார். ஆனால் இதை தொடர்ந்து இவர்கள் செய்தார்கள் என்றால் மீண்டும் மக்களிடமிருந்து புறக்கணிக்கப்படுவார்கள். இப்போ இடைத்தேர்தல் வேறு வருது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். நியாயமாக நீங்கள் உங்கள் உரிமையை கேளுங்க, அதை யாரும் உங்களுக்கு தடுக்க போகிறதில்ல. ஆனால் பேசுகிற பூரா சம்பந்தம் இல்லாமல் பேசுறது, டயலாக்ல பேசுறது. இல்லை சார், இந்த மானிய கோரிக்கை விவாதங்கள் வந்து எந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்காரு, தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து உதயநிதி அவர்களும் வந்து முடிவுரை வழங்குற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு விவாதம் நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்தோடனே ஒரு படத்தில் கிளைமேக்ஸை எடுத்து போடுவீங்க, அந்த படம் ஃபுல்லாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தானே கிளைமேக்ஸ் போடுவீங்க அப்படின்ற மாதிரி தங்கம் தென்னரசு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி உங்க படம் ஓடாது போல இருக்கு, அதனால தான் நீங்க ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் போட்டுடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு சார். ஏன்னா தாவேக்காலேருந்து விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஃபிலிம்ன்ற, அதாவது ஒரு நடிகர்ன்றதுனால இவங்க எல்லாமே அந்த மாதிரியே வந்து கோட் பண்ணி சொல்றாங்களா சார்? முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, அதை நானும் பார்த்தேன். இப்போ தான் சுட சுட கேட்குறீங்க அந்த கேள்வி. ஆமாம், நல்லா கேட்டுக்கிறீங்க. அதில் வந்து எப்படின்னா எங்கள் வன்னியரசு தான் அந்த டைட்டிலை கொடுக்குறாரு. 67 அந்த மானிய கோரிக்கையில் என்னென்னு டைட்டிலை கொடுக்குறாரு. சரிங்களா? ஒரு ஹைலைட் மாதிரி அதை வச்சு விவாதிப்போம்ன்ற இது ஒரு நல்ல செயல். சரிங்களா? அது ஒரு சிறப்பான செயல். அதை வச்சு நீ விவாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதை இவங்க நக்கல் பண்ணுற மாதிரி நீங்கள் கிளைமேக்ஸே முதல்ல சொல்லிட்டீங்கன்னா படம் ஓடாது நினச்சிருக்கு இப்படி சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ யார்? விஜய்கிட்ட சொல்கிறீங்களா? விஜயோடைய படங்கள் எல்லாமே வெற்றி படம், நம்ம அப்படி பேசுவோம். உங்கள் படம் எல்லாமே ஆல்மோஸ்ட் பிளாப்பு, ஆல்மோஸ்ட்டுங்க, பெருசாக ஒன்றும் ஓடலைங்க. அப்போ நீங்கள் வந்து விஜய்க்கே வந்து படம் ஓடுமா ஓடாதான்ற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. விஜய் ஆட்சியை தானே சொல்கிறீங்க. அப்போ அது ஒன்று தப்பு. இன்னொன்று வந்து அரசியலும் உங்கள் படம் ஓடலையே, சினிமா விடுங்க. இப்போ ஏன் உங்கள் அப்பா தோத்தாரு? ஏன் உங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் தோத்தாங்க? நீங்கள் தான் ஜெயிச்சிருன்னு ஊரு பூரா சொன்னாங்களே. அப்போ அரசியல்லையும் உங்கள் படம் ஓடலை, சினிமாலையும் உங்கள் படம் ஓடலை. மேற்கொண்டு வந்து நீங்கள் சட்டசபையில் இப்படி சம்பந்தம் சம்பந்தமெல்லாம் பேசுனீங்கன்னா இனி எப்பவுமே ஓடாது, பிளாப்பு படமாகி போயிடும். இல்லை, இது நீங்கள் சொன்ன மாதிரி இது மக்களும் தானே சார் கவனிச்சிட்டு இருக்காங்க. அதாங்க சொல்கிறேன், திசை திருப்புற மாதிரி ஆயிடாது. இல்லை, அவர் தான் திசை திருப்புறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உங்களுக்கு பாயிண்ட் பிடிச்சிட்டீங்களா, அவங்க வந்து மானியத்தை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண டைம் ஆயிரும்ன்றக்காக டைட்டில் கொடுக்குறாப்புல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எங்கள் அமைச்சர் என்ன சொன்னார்னா, தலித் மாணவர்கள் வெளிநாட்டில் சென்று நன்றாக படிப்பதற்கான அதிகமான மாணவர்களுக்கான இவ்வளவு அமௌண்ட் வந்து நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம், இந்த ஆட்சி இந்த முறையை செய்திருக்கிறோம், அடுத்த ஆண்டு இதை விட அதிகமாக நாங்கள் ஒதுக்குவோம்னு சொல்றோம். இது டைட்டில் முடிஞ்சு போச்சுல. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அந்த டைட்டில் டிஸ்கஸ் பண்ணு. அதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எடுத்துமே இவங்க கிளைமேக்ஸுமே டைட்டில் சொல்லிடுறாங்க அப்படின்றது நல்ல நேரம் உங்களுக்கு புரியாது.
நீங்களே புரியாத ஆளாக இருக்கிறீங்க, அதனால் மக்கள்கிட்ட இருந்து நீ அந்நியப்பட்டீங்க, அதனால அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ அது வரவேற்கக்கூடிய ஒரு செயலை சினிமாவோட நீ சொன்ன மாதிரி விஜயோட முதல்வராக இருக்கனால சினிமாவோட கம்பேர் பண்ணுறாங்க. அவர் சினிமா மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இவங்க தான் என்ன சினிமாலேயே புத்தியில் இருக்கிற இவங்க தான் இந்த பேர் என்ன சோபா மாடல்னு சொன்னது அவங்க தானே. சோபா மேட்ரு எப்போயே முடிஞ்சு போச்சு. புஷ்பன்ற திரைப்படத்தில் வந்து அதில் வந்து ஹீரோ வந்து பணம் அனுப்புவாப்புல சோபால இருந்து. அந்த படத்தை பார்த்துப்பட்டு உதயநிதி சோபா ஆட்சின்னு இவர் தான் சினிமா புத்தியோடு செயல்படுறாரு. அவங்க ஒன்றும் செயல்படலை. சினிமா விட்டு வந்து அவர் ரொம்ப நாள் ஆச்சு. இன்னமும் சினிமா புத்தியோடு செயல்படுபவர்கள் இவர்கள் தான். ஒழுங்காக மக்களுக்கான வேலைகளை செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சார், அடுத்துதான் வந்து இந்த ஆதவ் அர்ஜுனா வெர்சஸ் வந்து KN நேரு இல்லை அங்கே வெர்சஸ் திமுக அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. எந்த ஒரு விஷயம் பற்றி கேட்டாலுமே, எந்த துறையை பற்றி கேட்டாலுமே பேசுறதே அங்கே 4 அமைச்சர்கள் தான். ஏன் மற்றவங்கலாம் யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்கள் சொல்கிறாரே சார். அப்படிலாம் இல்லை, நல்லா கேட்டுக்கிறோங்க. அதாவது எல்லா அமைச்சரும் பேசியிருக்கிறாங்க. சில அமைச்சர் பேசுகிறத வந்து இவங்க எதுக்குறாங்க, யாரு திமுக. அதனால அது பிரபலம் ஆகுது. இப்போ நேற்று கூட ஒருத்தர் மலையக்கானன் பேசலையா, பிரபுன்னு ஒரு அமைச்சர் பேசலையா, அடுத்து ஒரு பெண் அமைச்சர் பேசலையா, எல்லா அமைச்சரும் பேசி இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் பேசும்பொழுதே சண்டை வருது. ஆதவ அர்ஜுனா வந்து நேருக்கு நெத்தியில் அடிக்கிறாருல்ல, ஆதவ அர்ஜுனா பேச்சுலாம் இவ்வளவுக்கு டெவலப் ஆயிருக்கு நம்மளே எதிர்பார்க்கல. அடிச்சு சட்டமன்றத்திலே வந்து கதியலங்க வைக்கிறாங்க. சட்டமன்றத்துக்குன்னு வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு, இதுதான் பேசணும் அப்படின்னு இருக்கு. ஆதவர்ஜுனா பேசுற பாதி விஷயம் வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கிறேன் வந்து பாருங்கம்மா, நல்லா கேட்டுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு சில வரலாறு சொல்றேன். இந்தியாவுடைய 4 தூண்கள் என்னென்ன தூண்கள்? 4 தூண்கள். ஜனநாயகத்தில் முக்கியமான தூண் வந்து சட்டமன்றம், பாராளுமன்றம் 1. 2வது வந்து நீதித்துறை, 3வது நிர்வாகத்துறை, 4வது மீடியா. இந்த 4 தானே ரொம்ப முக்கியம். நீங்க அந்த துறையில் இருக்கிறீங்க, 4வது தூண நீங்க இருக்கிறீங்க. இப்ப இந்த சட்டமன்றத்தில் நடக்கின்ற விஷயங்களை மீடியால பாக்குறாங்க. நல்லா கேட்டுக்க, லைவ்ல இது வரைக்கும் நடக்கல, எந்த ஆட்சியும் நடக்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சில ஃபில்டர் பண்ணி தான் போடுறாங்க. இவங்க டைரக்டா போடுறாங்க லைவ், நீ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னு போடுறாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சிலாம் பார்க்காம. இதுல வந்து அட்டென்ஷன் ஆக வேண்டும் என்பதற்காகவே திமுக காரர்கள் திட்டமிட்டு பிரச்சனை உருவாக்குறாங்க. அதான் நான் சொல்ற குற்றச்சாட்டு. அதுவும் குறிப்பாக ஆதவ அர்ஜுனா பேசும்போது முதல்ல நல்லா பாருங்க, வம்பிழுத்தது யாரு? லாட்ரி மருமகன்னு வம்பிழுத்தது ஃபர்ஸ்ட் யாருங்க? ஃபர்ஸ்ட் வந்து திமுக தான். அது வம்பிழுக்க பிறகுதான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் தாவேக்கா சொன்ன மாதிரி தானே சார்? இல்ல முதல்ல வந்து திருப்பி நீங்க லைவை நான் ஃபுல்லா பாக்குறேன்ல, நீ லைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க தன்னுடைய கோரிக்கைகளை, மக்களுக்கான தேவைகளை அவங்க பேசுறாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு துப்பு இல்லை திமுகவுக்கு. திமுகவை ஏற்றுக்கொள்ள முடியலங்க. விஜய் வந்து முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியல. இவங்கெல்லாம் வந்துட்டாங்க இல்லை முதல்வராக அப்படின்னு. ஏன்னா அவங்க ஒப்பை முடி சொத்தான்னு கேட்குறேன். நீங்களே முதல்வராக இருப்பீங்க, அடுத்து உங்கள் மயம் வருவேன், அடுத்து உன் பேரன் வருவேன். இதுக்கு பேர் ஜனநாயகம். அதுக்கு பேர் ஜனநாயகம் இல்லை. ஜனநாயகம்ன்றது எல்லாருக்கும் மக்கள் அவங்க ஏத்துக்கிறாங்கல்ல சார். எந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்க? மக்கள் வந்து அவங்க தோத்து போயிட்டாங்க. தோத்து தான் போயிட்டாங்களேங்க. நீ எந்த காலத்துலங்க நீங்க பேசியிருக்கிறீங்க? தோத்து போயிட்டாங்களே. நீ எப்பயுமே ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. திமுக இனி வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஃபைன் சார், நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.